திமுக ஒழிக, தமிழகம் வெற்றி கழகம் வாழ்க. அருமை, மிக அருமை. நல்லா முத்தா பேசுனீங்க செல்லம். ஆனா ஒண்ணு மறந்துட்டீங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு. போய் யூனிஃபார்ம் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போங்க. டீச்சர் தேட போறாங்க. அங்க போயிட்டு முதல்ல பாடம் படிங்க. கல்விதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. அதுக்கப்புறம் அடிப்படை அரசியல் கத்துங்க. அடிப்படை அரசியல் கத்துக்கிட்டா உங்க தலைவனை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அவரு உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. அதை விட்டு போட்டு எங்க தளபதி விஜய் அண்ணன் வந்துட்டு படத்துல வசனம் பேசினாரு, டான்ஸ் ஆனாரு, பாட்டு பாடினாரு, என்னமா இருந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அவரை தலைவர்னு சொல்லலாம். ரொம்ப தப்புமா. சரியா? இனிமே அவர் நடிகர் கிடையாது. இளைய தளபதி விஜய் ஒரு அரசியல்வாதி. சரியா? ஒரு அரசியல் தலைவர். அவரோட கொள்கையிலையும் சிந்தனையும் வச்சுதான் நம்ம அவரை தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு அவர் திரையில பண்ணதான் சொல்லிட்டு நம்ம தரையில வாய் வழியா சொல்லிட்டு இருக்க கூடாது. முக்கியமா ஒருத்தரை ஒளிக இன்னொருத்தரை வாழ்கன்னு சொல்றதுக்கு அடிப்படையா கொஞ்சமாவது வயசு வேணும். நீங்க இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கீங்க. ஒரு வயசுக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு அந்த அரசியல் சிந்தனை தெரிஞ்ச அப்புறம் நீங்க சொல்லுங்கம்மா, அண்ணன் உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன். சரியா? ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க அவர் தலைவர்னு சொல்றப்ப நம்ம சமுதாயத்தை நினைச்சு எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஐயோ, சோதனைடா சோதனை. அப்படிதான் இருக்கு.